சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஹார்ட் ஷேப்பில் ப்ரோக்ராம் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து எப்படி பண்ணேன், ப்ரோக்ராம் எப்படி பண்ணேன், அப்புறம் கால்குலேஷன் எப்படி போடுறதுன்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதனால் நான் இந்த டீட்டெயிலாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங் பார்த்துடலாம். இந்த ஹார்ட் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து 8 சர்க்கிள் மேக் பண்ணிக்கிட்டேன். அதாவது 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 சர்க்கிள். இந்த 8 சர்க்கிளுக்கும் ஒவ்வொரு கலர் கோடிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த லைன் பார்த்திங்கன்னா, இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 10 டிகிரி. இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 டிகிரி, இதுலேருந்து இது வரைக்கும் 10 டிகிரி. அப்படி 10 டிகிரியாக வந்து நான் பிரிச்சிருக்கேன். அதுவும் போக இந்த ஆரஞ்சு லைன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த ஆரஞ்சு லைன் பார்த்திங்கன்னா 30 டிகிரி. இந்த ஒரு ஆரஞ்சு லைன்லேருந்து இன்னொரு ஆரஞ்சு லைன் வரைக்கும் பார்த்திங்கன்னா 30 டிகிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஹார்ட் ஷேப் பார்த்திங்கன்னா இங்கே 49ல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து 30 டிகிரியில் பார்த்திங்கன்னா இந்த 43 டயமீட்டரில் ஜாயிண்ட் ஆகுது. மறுபடியும் பார்த்திங்கன்னா இங்கே 41ல் ஜாயிண்ட் ஆகுது. அதாவது அடுத்தடுத்த 30 டிகிரிக்கு எங்கெங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு 30 டிகிரிக்கு 43, க்ரீனில் 43, இந்த எல்லோ லைனில் பார்த்திங்கன்னா 41, மறுபடியும் இங்கே வெளியில் வருது. அப்போ இங்கே 43 தான் போகுதுங்க. அதே மாதிரி இங்கே மேலே போகும்போது பார்த்திங்கன்னா ப்ளூ லைனில் 45. இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா சர்க்கிள் டிஸ்டன்ஸு 2 mm. இப்போது இதுலேருந்து இது 10 டிகிரி, டோட்டலாக இதுலேருந்து இது 30 டிகிரி, அப்படி 360 டிகிரிக்கு நம்ம வந்து டிகிரி பிரித்தாச்சு. 30 டிகிரிக்கு வரைக்கும் நம்ம வந்து இந்த ஹார்ட் ஷேப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பேசிக் லைன்லாம் உங்களுக்கு தெரியும். டூல் நம்பரு, இந்த ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் எவ்வளோ ஆர்பிஎம் மினிமம் எடுத்துக்குமோ அவ்வளோ ஆர்பிஎம் கொடுத்துக்கோங்க. அதாவது எங்கள் மிஷினில் பார்த்திங்கன்னா 20 ஆர்பிஎம் தான் எடுத்துக்குது. ஒரு சில மிஷினில் 10 கூட எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் எவ்வளோ மினிமம் கொடுக்க முடியுமோ அந்த மினிமம் ஆர்பிஎம் எவ்வளவோ அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. இது எக்ஸில் பொசிஷன் பண்ணது Z0. இந்த காமன் வேரியபிள் எடுத்திருக்கேன் as 100ல் 0ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா as 101ல் 0.5. அதாவது நான் வந்து அதிக லென்த்து கட் எடுக்கலை, 0.5 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். சும்மா சாம்பிளுக்கு போட்டனால நான் 0.5 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் வைல் சைக்கிளில் பார்த்திங்கன்னா as 100 0லேருந்து நம்மளுக்கு 0.5 வரைக்கும் இசட்டில் கட் எடுக்கணும். இப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுக்கும்போது நம்ம வந்து டெப்த் ஆஃப் கட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ப்ளஸில் தான் கொடுப்போம். as 100 + 0.1 0.1னா கட் இறங்கும் இசட்டில். ஓகேங்களா, அப்போது Z -0.1 0.2 0.3 0.4 0.5 அப்படின்ட்டு அது வரைக்கும் கட் எடுக்கும். அடுத்த லைன் பார்த்திங்கன்னா G33 சைக்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 49 வந்து இங்கே பொசிஷன் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த கலர் கோடிங்க்கான டைமென்ஷனையும் நான் இங்கே எழுதிட்டேன். ஓகே, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 49ல் பொசிஷன் ஆனதும் இந்த 43, இந்த 49லேருந்து இந்த 43 க்ரீன் லைன் இது வரைக்கும் மூவ் ஆகுது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபீட் ரேட் வந்து நம்ம எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 × 360/13 கொடுத்துருக்கோம். அதாவது 360/30ங்கிறது 12. ஓகேங்களா, அப்போது 3 × 12 வந்து 36. இது ஆக்சுவல் ஃபீட் ரேட் வந்து நம்மளுக்கு ஃபீட் ரேட் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 36.
இந்த 3 எப்படி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த 49லேருந்து இந்த 43, ஏன்னா 30 டிகிரிக்கு தானே நம்ம கால்குலேஷன் போட்டிருக்கோம். அந்த 30 டிகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 49லேருந்து 43 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 கிடைக்குது. இந்த 6 வந்து நம்ம ஒரு சைடில் தானே ஃபஸ்ட் நம்ம கட்டு கொடுக்குறோம். அதனால் வந்து டிவைடட் 2 போட்டுக்கிறோம். அப்போது 3 கிடைக்குது. இந்த 3 தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அப்புறம் இந்த Q0 இதிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு 30 டிகிரி வரைக்கும் Q0ன்னு கொடுக்குறோம். அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு நம்ம Q30 கொடுக்குறோம், 30 டிகிரி. இதுக்கப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா Q60, இங்கே Q90, Q120. இதுலேருந்து இது வரைக்கும் மூவ் ஆகிறது பார்த்திங்கன்னா Q150. ஓகேங்களா. இதுலேருந்து இது வரைக்கும் மூவ் ஆகிறது பார்த்திங்கன்னா Q180. இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா Q210. அதேமாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா Q240. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் Q270. அப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா Q300. இதுலேருந்து இது வரைக்கும் Q330 கொடுத்துட்றோம். ஓகேங்களா. அதேமாதிரி நம்ம இப்போ Q0 கொடுத்துட்டோம். அடுத்தது 43லேருந்து 41. இந்த 43லேருந்து 41 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 43லேருந்து 41 வரைக்கும் மூவ் ஆகும்போது நம்மளுக்கு 2 mm கிடைக்குது. அது பை 2 போட்டோம்னா 1. ஓகேங்களா. அந்த 1 தான் நம்ம இப்போ இங்கே ஃபீட் ரேட்டு 1 கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஏற்கனவே 360/30 வந்து 12ன்னு கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல ஃபீடு எவ்வளோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 12 தான் வரும். ஏன்னா 1 × 12 அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு வந்து 12 தான் கிடைக்கும். அப்போது 12 ஃபீட் ரேட்டில் போகும். 30 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இங்கே. இதுக்கு அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். அந்த 41லேருந்து இந்த 41லேருந்து மறுபடியும் இந்த 30 டிகிரிக்காக பார்க்கும்போது இந்த க்ரீன் லைனில் டச் ஆகுது. அப்போ 43 சேம் அதே தான். 43லேருந்து 41 மைனஸ் பண்ணோம்னா 2 mm. அது பை 2 போட்டோம்னா இங்கேருந்து இது வரைக்கும் 1 வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் 1. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கால்குலேஷனும். இப்போது இந்த 43லேருந்து 35 வருது இல்லைங்களா. இந்த 43லேருந்து 35, இந்த 43லேருந்து 35 மைனஸ் பண்ணோம்னா 8 வருது. 8 டிவைடட் பை 2 போட்டோம்னா 4. இந்த 4 தான் வந்து, அதாவது இங்கேருந்து இங்கே ஃபீடு மூவ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 கொடுக்குறோம் 35க்கு. மறுபடியும் அந்த 35லேருந்து இங்கே மூவ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் அதே 4 தான் கொடுக்குறோம். ஓகேங்களா. அப்படியே ரிவர்ஸில் மறுபடியும் வரும். அவ்வளோதாங்க. கடைசியாக வந்து ஒரு 2 mm ப்ளஸில் வச்சு நம்ம அதே 3 கொடுக்குறோம். 330க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டெப்த் ஆஃப் கட்டு நம்ம இங்கே கடைசியாக கொடுத்துக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு டபுள் சைடுக்கு ஓடினதுக்கப்புறம் 0.1 வந்து இசட்டில் மூவ் ஆகிறதுக்காக. இந்த எண்ட் 1 சைக்கிள் முடிஞ்சதும் நம்ம சேஃப் பொசிஷனுக்கு எக்ஸில் 70 mm ப்ளஸ் பண்ணி இசட்டில் வெளியில் எடுத்து செகண்ட் ரெஃபரன்ஸ் கொண்டு போயிடுறோம். ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு கால்குலேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
கோபியண்ணா வாண்ணா